ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் விகனா கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, இங்கே இதில் வந்து காஃபி சரிங்களா, டீ இது வந்து இட்லி வந்து நேற்று அவிச்ச இட்லி வந்து மிஞ்சிருச்சு சரிங்களா. ஸோ அந்த இட்லி வந்து இப்போ காஞ்சது போல் ஆயிடுச்சு. ஹாட் பாக்ஸில் தான் வச்சுருக்கு, பட் காஞ்சது போல் ஆயிடுச்சு. அந்த இட்லியை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கட்லட் செய்ய போகிறோம். ஸோ கட்லட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறமேட்டு வந்து சிக்கன் வறுவல் மசாலா சரிங்களா. இதுதான் வந்து தேவையான மசால். இந்த இட்லியை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வைக்கணும். இந்த இட்லி இந்த கத்தி எடுத்துட்டு வரேன். இட்லியை வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம் சின்ன சின்ன பீசஸாக. இங்கே என்ன காயுது, இங்கே டீ சரிங்களா. இப்படி கட் பண்ணிக்கிறோம் சின்ன சின்னதான, கொஞ்சம் மீடியம் சைஸில், ரொம்ப சின்னதாக வேண்டாம், ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், சின்னதாகவும் வேண்டாம். இப்படி இப்படி சைஸாக சரிங்களா. இப்படி ஒரு சைஸில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். இன்னும் கொஞ்சம் ஸ்லைஸ் ஆகும். இட்லியை கட் பண்ணி வீட்டில் வந்து நிறையா பேர் வீட்டில் இட்லி மிஞ்ச தான் செய்யுது. அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா, இட்லியை வந்து மாட்டு கொட்டையில் வந்து மாட்டுக்கு பானையில் போட்டுடுறாங்க. ஸோ அப்படி செய்யாமல் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ஈவினிங் டயத்தில் வந்து இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு புது விதமான டிஷ்ஷாகவும் இருக்கும், விரும்பியும் சாப்பிடுவாங்க சரிங்களா. அதனால தான் நான் வந்து இந்த இது உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நிறையா பேர் வீட்டில் இதை செஞ்ச மாட்டேங்க, பட் செஞ்சு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இட்லியை வைக்கும் போதெல்லாம் இட்லி மிஞ்சணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. மிஞ்சிச்சுன்னா இது செஞ்சு கொடுத்துருங்க, நல்லா சாப்பிடுவாங்க சரிங்களா. ஓகே, இதெல்லாம் கட் பண்ணியாச்சு. நல்லா கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இட்லி கொலன்னு இருந்தால் நல்லா இருக்காது. 2 திண்டை போட்டுருவோம். ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அந்த சிக்கன் மசாலா போடுறோம், வறுவல் மசாலா சரிங்களா. சிக்கன் வறுவல் மசாலா தூவிக்கோங்க. தூவிட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஓட்டையாக வந்து இதில் விழுந்துருச்சு. கார்ன்ஃப்ளவர் மாவு, லைட்டாக தண்ணி, இப்படி இப்படி நல்லா அதை பிசைஞ்சு விட்டுக்கிறோம் சரிங்களா. நீங்கள் வந்து இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும் சரிங்களா.
அப்போனா தான் எங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடுவோம். காரத்துக்கு தக்க நீங்கள் வந்து இந்த சிக்கன் மசாலா, வறுவல் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட போடலாம் நீங்கள், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து நீங்கள் வீட்டில் இட்லியை வந்து மிஞ்சவே விட மாட்டீங்க. இதில் ஒரு முட்டை கூட ஊற்றி பசைஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நம்ம ஊற்ற போகிறதில்ல சரிங்களா. இப்போ வந்து இட்லியை போட்டு எடுத்துருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சுக்கிடுவோம் சரிங்களா. பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? இட்லியை வந்து நல்லா பொரியட்டும், நல்லா வேகட்டும் சரிங்களா. தெரியுதா உங்களுக்கு? தெரியல, எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா வந்து இப்படி நல்லா வேக விட்டுக்கோங்க சரிங்களா. நல்லா வேகட்டும், ஒரு அப்போ தான் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்கிரிப்ஸியாக. ஓகே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? தெரியல, எனக்கு இருட்டாது. நல்லா இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வறுத்து எடுத்துக்கிடுவோம். இட்லி கட்லட் சில்லி ரெடி. பார்த்தீங்களா, இட்லி கட்லட் சில்லி வந்து நம்ம வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இட்லி கட்லட் சில்லி வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா போர்க் ஃப்ரை போல் இருக்குது. போர்க் ஃப்ரை எப்படி இருக்கும் அது போல் இருக்குது. ஓகே, எல்லா இட்லியும் இதே மாதிரி போட்டு வறுத்து எடுத்துருவோம். பார்த்தீங்களா இட்லி கட்லட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? சூப்பரான இட்லி கட்லட், சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் இதில் வந்து இட்லி பொடியை கூட தூவி விட்டு சாப்பிட்டீங்கன்னா, கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இதை ஒரு குலுக்கி விட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் சரிங்களா. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணணும் சரிங்களா. வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த இட்லி உப்புமா வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு குக்கிங் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.